சன்ரோசா டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம். என்னங்க ஆச்சு 2 வாரமா பகுதியே காணா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டது என் காதுக்கு வந்துச்சு. நிறைய பேர் என்னையே தொடர்பு கேட்டீங்க. நான் சில விஷயம் சொல்ல விரும்பலை. அதனால் எனக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பு, ஒரு சின்ன விபத்து, அதனால் நடமாட முடியல. கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது. மருத்துவமனையில் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை வந்தது. யாராக இருந்தாலும், இறைவனாக இருந்தாலும், கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதை தான் உங்கள்கிட்ட திரும்பி சொல்லிட்டு வரேன். புரியுதுங்களா? அப்போது அந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நாளில் எப்படி இருக்குன்னு நம்மளை தீர்மானிப்பது என்னென்னா, திரும்பி பார்க்கின்ற போது தான் தெரியும் ஏன் இந்த ஒவ்வொரு சம்பவமும் நடைபெறுகின்றது. இதை ஒரு அட்வான்ஸாக நாங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு இலவசமாகவே சொல்லிக்கிட்டு வரோம். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள். இப்போ ஈசனை பற்றி பேசுகின்ற போதே திருவூட்டில் பிச்சை எடுத்தவர் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நிறைய விஷயங்களை பற்றி சொல்லணும்னா அவரே சனீஸ்வரன் பிடிச்சதாக சொல்லுவாங்க. எந்த கிரகங்களாக இருந்தால் சரி, அவர்களுடைய கடமையை மிகச் சரியாக செய்பவர்கள். நீங்கள் இறைவன் ஏன் இதை உருவாக்கி கொடுத்துருக்கிற கிரகம்னா, நான் இறைவன்கிட்ட நேராக போய் கேட்டு அவர் வரம் கொடுத்துடுவார். அப்போ எல்லாருக்கும் வரம் கொடுத்தா கடைசியில் இந்த போர்கள் எல்லாம் மூண்ட கதைகளை பார்த்தால் வரம் பெற்றவர்களாக தான் போர்களை மூண்டது. அதனால தான் கிரகங்களை உருவாக்கி கிரகங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துவத்தையும் கொடுத்து அந்த திசாபுத்தி நிலைக்கு ஏற்ப, கோச்சார நிலைக்கு ஏற்ப, அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்ற காலத்திற்கு ஏற்ப, சஞ்சார நிலைக்கு ஏற்ப, உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைக்கு ஏற்ப அவர்கள் பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை எவராலும் மாற்றிட முடியாது. நீங்கள் வேணால் என்ன பண்ணலான்னா, ஒரு 7 சனி நடக்குதா, சனீஸ்வரன்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல தீபத்தை எழுதிட்டு கை வணங்கி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வரலாம். விடுதலைக்கு வழியாக அதுதான். ஈசனை வணங்கி வேண்டிக்கிட்டு வரலாம், பைரவரை வணங்கி வேண்டிக்கிட்டு வரலாம். நல்லாவே ஒரு அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். சுக்கிர திசை ஆரம்பிக்குதா, இப்படி ஒரு அறிகுறி வரும். ராகு திசை நடக்குதா, இப்படி ஒரு அறிகுறி வரும். சனி திசை ஆரம்பமாகதா, இப்படி ஒரு அறிகுறி வரும். வாழ்க்கை இப்படி மாறும். இல்லை 7.5 சனி காலமாக இந்த நிலை நடக்கும். புரியுங்களா? அஷ்டம சனியே இந்த நிலை நடக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த கிரகங்களை எல்லாம் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தையும் நம்பித்தான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு பியூர் சயின்ஸ் இது. புரியுதுங்களா? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சனி பயிற்சி வந்துச்சு பாருங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ஒரு நீயா நானும் போட்டி போறாங்க பாருங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடைபெற்ற பிறகு மேஷ ராசினராகட்டும், மீன ராசினராகட்டும், இந்த 2 ராசினரும் என்ன அவசரப்பட்டு தெரியுங்களா? உங்களுக்கு படாத பாடுபட்டு இருக்காங்க. நிறைய மேஷ ராசிக்காரங்க என்ன பேசிட்டு இருக்காங்க. காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு, வயிறு சரியில்லை, ஏதாகிலும் ஒரு நோய். அப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடைபெற்ற பிறகு நிறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எதுவுமே நாம கிடையாது சொல்றது, நான் அதுதான் காரணமே. எதுவுமே நம்ம கிடையாது. கிரகங்கள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த அகந்தை, திமிர், மமதை எல்லாம் எவருக்கு வருகிறதோ அந்த காலகட்டங்கள் மாறுகின்ற போது தானாகவே மாறிடும். இந்த விளக்கத்தை ஏன் சொல்றேன்னா, 2 வாரமாக உங்களுக்கு நான் பலன் சொல்லலை இல்லை, அதுக்காகத்தான் இந்த விளக்கம். நீங்களும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நண்பர் ரொம்ப அற்புதமாக என்னை பேசினார். ஐயா, எங்கள் வீட்டில் என்னுடைய தந்தையுடைய வயது 93. உங்களுடைய வாரப்பலனை பார்த்தா தான் ஒரு நிம்மதி வருது. எத்தனை பேர் வாரப்பலன் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கிரக ரீதியாக பிரித்து பேசுவது நீங்கள் மட்டும்தான். தெளிவாக, துல்லியமாக, எந்தவித தடைகளும் இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடிய நீங்கள் மட்டும்தான். அது ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு பிறகு தான் இந்த கேமராவுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன். இப்படி நம்ம இடம் ஒரு நம்பிக்கையோட மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எந்த நிலை வந்தாலும் சரி, நம்முடைய நிலைக்கு எந்த நிலை வந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அந்த ஒரு வார்த்தை போதும் இங்கே இழுத்து விட்டுருக்கு. சரி, இந்த வாரம் இனிய வாரம் சொல்கின்ற பகுதியில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது. இந்த மேஷ ராசிகள் எப்பவுமே என்ன பார்ப்பேன்னா, வாரப்படங்களை பார்க்கின்ற போது சந்திரனை பார்த்துடுவேன். அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் ஒரு குழப்பம் இருக்கும்.
இது நடக்குமா நடக்காதா, என்ன செய்யலாம்? ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்துல. பொதுவாக சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகங்க. என்னன்னா, உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அது பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, தொழில் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும், இல்லை போட்டிகள், பகை, எதிர்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். இந்த நாளில் வழக்கு விவகாரம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அந்த வழக்கில் ஜெயம் உண்டாகும். அப்போ செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சந்திர பகவான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சப்தமஸ்தானத்தில் எப்பொழுதுமே 7ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கின்ற போது இணக்கமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும், நண்பர்களுக்கு இணக்கம் இருக்கும், கூட்டுதல் லாபம் அடையும், ஒரு மகிழ்ச்சியான நிலையே இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. சரி, இதற்கு மேலே எந்த கிரகம் சாதகமாக இருக்கிற பார்க்கும்போது உங்கள் ராசிக்குள் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் பரணி, அதனுடைய அதிபதி பார்த்து சுக்கிரன். இன்னொரு பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல, புதன் ஜென்ம ராசிக்குள்ள. ஒரு பயணம் இருக்கும், வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும். 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு லாப நிலை இருக்கும். 2ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற சுக்கிரன், சரிங்களா, ஆட்சியாக. அப்போ வருமானத்தை கூடுதலாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கும், வீட்டில் லட்சுமிகரமாக இருப்பதற்கும், புரியுங்களா, சுபிட்சமாக இருப்பதற்கும் அந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சரி, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது 3ஆம் இடத்து குரு சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா பாதகமாக இருந்தாலும் அவருடைய 3 பார்வைகளுமே அற்புதமான பார்வைகள் உங்களுக்கு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. திருமண வயதினருக்கு திருமணங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வரன் கூடி வரும், தேதி முடிவாகும். அப்படி ஒரு நிலைமை இப்போ இருக்கு. 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, பாக்கியசாந்தத்தை பார்க்கிறாரு. பெரியோருடைய ஆதரவு, ஒரு சொந்தமாக ஒரு இடத்த வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டில் குடுத்தனம் போகிறது, புரியுதுங்களா. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11 தான் ராகு இருக்காரு. அப்போ என்ன நடக்குன்னா பணப்புழக்கம், ஒரு மனதில் சந்தோஷம், இன்பம் எல்லாமே உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இருந்தாலும் வழக்கம் போல இருந்தாலும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும், ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானும் இணைகிறார். பொதுவாக செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஒரு பிரச்சனைகளை உள்ளடக்கியதாகவே இருக்கும். 12 ராசினருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் செவ்வாய் சனி இருக்காங்க இந்த வாரம் முழுக்க. அது ஒவ்வொருவருக்கும் இடம் மாறும். உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அப்போ கொஞ்சம் நெருக்கடி இருக்க செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நகர்ந்து போய்கிட்டே இருங்க, புரியுங்களா. செவ்வாய் சனி சேர்ந்துட்டாவே 12ல் சனி இருக்கின்ற போதே நீ விபத்து நடக்குது, பிரச்சனைகள் உருவாகுது. கூட செவ்வாய் சேருகின்ற போது இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எல்லாத்திலுமே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. ரிஷபராசி நண்பர்களே, நல்ல காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு, அற்புதமான காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு எப்பொழுது சனி வந்தாரோ அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். உங்கள் தர்ம கர்மாதிபதியே சனி பகவான் தாங்க. 9ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான், 10ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். 10ஆம் இடத்துல இருந்தபோது நிறைய சங்கடங்களை கொடுத்தாரு. வேலையிலேயும் ஆகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், நிறைய சங்கடங்களை கொடுத்தாரு. இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் யார், மங்களக்காரகனாலும் குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இருவருமே நண்பர்கள் தான். சனி பகவானுக்கு குரு நட்பானவர், குருவிற்கு சனி நட்பானவர். அப்போது அங்கே வந்திருக்கின்ற போது, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும், வழக்குகள் முடிவிற்கு வரும். ஒரு புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும், எடுத்த காரியங்கள் யாவும் லாபமாகும். கூட செவ்வாயும் இருக்காங்க. அப்போது ஒரு இனிமையான மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அற்புதமான காலகட்டங்கள் இருக்கும். அதுக்கு மேலே சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, சந்திரனுடைய சஞ்சாரம். உங்கள் ராசிக்குள்ளே தாங்க சந்திரன் உச்சம் அடைவது. சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருப்பார், ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார், விருட்சத்தில் நீச்சமாயிடுவார். சரி, இப்போ என்னன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் இயல்பாகவே உழைப்பு அதிகரிக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரன் சந்திருக்கின்ற போது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் ஒரு குழப்பம், ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், இப்படி கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை அதை கண்ட்ரோல் பண்ணிங்க. குழப்பத்தை மட்டும் விட்டுட்டு சரியான ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா. எப்பொழுதுமே யார் தோற்று கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழப்பவாதிகளுக்கு தான் தோல்வி கிடைக்கும். அதுக்கு ஹிட்லருடைய கதை ஒரு பெரிய கதை தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே. ஒரு முடிவிற்கு வர வேண்டும். அந்த முடிவிற்கு வந்த பிறகு முடிவை விட்டு வெளியே போகவே கூடாது. இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்ற கேள்வியே வரக்கூடாது. முடிவுக்கு வந்துட்டீங்களா, அதில் உறுதியாக நின்று பாருங்க, நடக்காத வேலைகள் கூட நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். குழப்பத்தை மட்டும் விட்டுடுங்க. குழப்பம் இருந்தால் நிச்சயமாக எல்லாமே தோல்வி தான் முடியும். குழப்பம் இல்லாமல் பாருங்க, ஜெயிச்சிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இருக்கும். மிக அற்புதமான நாளாக, புரியுங்களா? அந்த குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு அப்போ உடலில் ஒரு ஆரோக்கியம், குடும்பத்தில் நிம்மதி, வியாபாரத்தில் நிம்மதி, எல்லாவற்றையும் எதிர்பார்த்த பணம் வருவது, புரியுதுங்களா? வழக்கு விவகாரம் சாதகமாகுது. இப்படி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை டு சனிக்கிழமை ஒரு அற்புதமான நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். இதுக்கு மேலே பெரிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு இருக்குது. சூரியன் 12 சந்திருக்கார் விரயஸ்தானத்தில். இப்பொழுதும் சொல்கிறேன், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு வழி முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல உச்சமடைந்திருக்கிறார் சூரியன், புரியுங்களா? குரு 2ஆம் இடத்துல, பொதுவாக குரு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோக பலன்களை கொடுத்துடக்கூடியது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சொந்த இடம், வீடு, வாசல், வாகனம், இது போன்ற நிலைகளை எல்லாம் 2ஆம் இடத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். வார்த்தைக்கு மதிப்பினை உண்டாக்குவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது இந்த வாரம் முழுவதுமே குரு 2ஆம் இடத்துல அவர் பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 6, 8, 10. அப்போது இந்த காலகட்டம் என்பது உங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இல்லாமல் எல்லாவற்றையும் ஜெயித்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அற்புதமாக இருக்கும். 8ஆம் இடத்தையும் குரு பார்த்துறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைந்த பொருட்கள் கிடைத்தல், திடீர் செல்வாக்கு, இதுவெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகுவிற்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கு. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அற்புதமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ தொடர்ந்து பல ஆண்டுகளாக என்னுடைய பதிவை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன், நாம் எதுவுமே கிடையாது. கடிகார முற்கள் நகருவது போல கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி 12 மணி நேரம் இருக்கிறதோ அதே போல் 12 ராசிகள். 12 ராசிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடிகார முற்களில் 3 முற்கள் இருக்கும். இங்கே 9 கிரகங்கள் இருக்கும். இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு ராசியாக பயிற்சியாகி வந்து கொண்டிருக்கின்ற போது அதற்கேற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும். அவள் சஞ்சரிக்கின்ற இடம் எதிர்மறையான இடமா, சாதகமான இடமா, கொஞ்சம் நம்ம லாபமான இடமா, எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது உங்களுக்கே பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு சறுக்கல் வரும். அதுக்கு ஜாதகத்தை பாருங்கள், நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் திரும்ப சொல்லுவேன் என்னன்னா, நல்ல நேரம் இருக்கின்ற போது உங்களுடைய எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இடம் வாங்கணும், புரியுதுங்களா? சேமிப்பு இருக்கணும், நகை வாங்கணும், என்ன கனவுகள் இருக்கிறதோ நல்ல நேரம் இருக்கின்ற போது அதையெல்லாம் சரியாக நனவாக்கி கொள்ளுங்கள். இந்த நேரம் எப்போதுமே நிரந்தரமாக ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இன்னைக்கு நேரம் கெட்டு போயிருக்கு, நாளைக்கு மறுபடியும் ஒரு ராஜநிலை வரும். இன்றைக்கு ராஜநிலை இருக்கும், மறுபடியும் நாளை பார்க்கின்ற போது மாற்றம் வரும். அப்போ நேரம் காலத்தை அறிந்து கொள்வதின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக வைத்து பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டிய இருக்கு மிதுன ராசின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்து சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தார். இப்போ சனி 10க்கு வந்திருக்காரு. 10 கேந்திரஸ்தானம் தான். ஆனால் அவர் யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உடையவர். அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். உங்களுக்கு
2 முகமும் அவருடைய முகம்தான். அப்போது 10ஆம் இடத்துக்கு வருகின்ற போது அது தொழிலில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை ஏற்படலாம். தொழில் திடீர்னு மந்தமாகலாம், இல்லையா தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நஷ்டமான காரியங்கள் ஏற்படலாம், இல்லை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரே ஒரு காரணியை மட்டுமே சொல்லி கொண்டிருக்க முடியாது. கிரகங்களுக்கு பல்வேறு பலன்கள் கொடுக்கின்ற நிலை உண்டு. உயிர்காரகம் பொருள் காரகம் என்று சொல்லுகின்ற போது அந்த கிரகங்களுடைய காரகங்கள் மாற்ற என்பது இருக்கும். ஒரு 4-5 பலன்கள் இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரா, சில பேர் பார்த்து தொழில் அப்படியே அமங்கலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்காங்களா, திடீர்னு மெமோ வாங்கியிருப்பாங்க, சில திடீர் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கும். இல்லையா தொழில் பார்க்கின்ற இடத்தில் சொந்த சுய தொழில் பார்க்கின்ற இடத்தில் நஷ்டமான காரியங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? இதை எல்லாம் எப்படி நடக்குது, யாரால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகத்தினால் நடப்பது. குறிப்பாக 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்த பிறகு நடைபெற்று கொண்டிருப்பது ஆச்சுங்களா. இன்னொன்று அப்படி பார்வை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயசாந்தத்தை பார்க்குறாரு, விரயசாந்தத்தை பார்க்குறாரு, சுகசாந்தத்தை பார்க்குறாரு, நட்பு சாந்தத்தை பார்க்குறாரு. புரியுங்களா? அப்போ வீண் விரயங்கள் என்பது ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. சுகம் ஓய்வில்லாமல் உழைப்பது என்பது, கணவன் மனைவிக்குள் பூசல் உண்டாக்குவது, நண்பர்களுக்குள் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பது எல்லாமே இருக்கும். ஏன்னா சனி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை எல்லாம் கொடுப்பார் என்பது பொதுவான விதி. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் யோகமாக இருக்கிறது, மிக யோகமாக இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றியாகும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற உழைப்பு அதிகரிக்கும். அது உத்தியோகத்தில் இருப்பதால் நிச்சயமாக இன்னும் உழைப்பு அதிகரிக்கும். ஆனால் அதுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை குழப்பமின்றி செயல்படுபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். இந்த தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர விஷயம் தான், குழப்பத்தை தவிர்க்க வேண்டும். இது செய்யலாமா அது செய்யலாமா என்ற குழப்பமே வரக்கூடாது. ஒரு வேலையை இறங்கிட்டீங்களா, துணிச்சல போங்க, ஜெயிச்சிடுவீங்க. அப்படிப்பட்ட நாள் தான் வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. இப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் பெரிய பாதிப்பு கிடையாது இந்த வாரத்தில். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, சனியை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி உங்களுக்கு யாருப்பா? செவ்வாய் தான். சொந்த இடம் உண்டு உங்களுக்கெல்லாம். எப்பவுமே நான் சொல்லுவேன், லாபாதிபதியை பலப்படுத்துங்கள். லாபாதிபதி யார் என்று தெரிந்து கொண்டு அவரை பலப்படுத்தி வாருங்கள். அதற்குரிய வழிமுறைகள் இருக்கு, சொல்றேன், பிறகு சொல்லுவோம் அதை. புரியுங்களா? அந்த லாபாதிபதி 10ஆம் இட ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை. கொஞ்சம் தொழில் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த வாரத்தில் ஒரு நல்ல நிலைன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். அங்கே உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பதவி உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு பதவி உண்டு. என்னதான் ஒரு கிரகம் கெடுத்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு கிரகம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கிறது என்றால், சூரியன் 11ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிப்பது என்பது இந்த நேரத்தில் மிக யோகமான பலன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து சமாளிக்க முடியும் 11ஆம் இடத்து சூரியன் காலத்தில். புரியுங்களா? லாபமும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அதற்கு மேலாக புதனும் 11ஆம் இடத்தில், புதன் 11ஆம் இடத்தில் சந்திப்பது நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே. சகாயஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது. அப்போ இயல்பாகவே 2 பலன்களை சொல்லலாம். ஒன்று, உங்களுக்கு துணிச்சல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், வேகம் இருக்கும். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளுடன் ஒரு இணக்கமற்ற நிலை ஏற்பட்டுடும். பொதுவாக 3ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துல கேது ராகு உட்காட்ட வச்சுக்கலாம். குறிப்பாக கேது உட்காட்டமே, சகோதர சகோதரி இருப்பாங்க, ஆனால் அவர் யாராவாக இருப்பாங்க, நீங்கள் யாராவாக இருப்பீங்க, எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்போ கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல கேது உங்களுக்கு. அப்போ எங்கே பிரச்சனை ஏற்படும்? சகோதரன் சகோதரியுடன் பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராகுகேது பயிற்சி இருக்கின்ற வரையில் இந்த நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். லாபத்தை கொடுக்கின்ற இடத்தில் சுக்கிரன், களத்திரக்காரகன், மனைவி கணவன் இடத்தை குறிக்கின்ற சுக்கிரன் லாபத்தை கொடுக்கின்ற இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
லாப நிலை இருக்கும், குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அதே நேரத்தில் 2 விஷயங்கள், இந்த 10ஆம் இடம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்களுடைய உடல்நிலையை கவனமாக இருக்கணும், சகோதரன் சகோதரியை அனுசரித்து கொஞ்சம் போகணும். இந்த நேரம் சுபிட்சமான வாரம். இந்த வாரம் நிறைய சம்பாதிப்பீங்க, செலவுகளும் காத்து கொண்டு இருக்கு, விரைய செலவுகளும் காத்து கொண்டு இருக்கு. 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ, எங்கே தொழில் பண்ணுறீங்களோ அங்கே செலவுகள் ஏற்படும், எந்த ரீதியிலாவது. இல்லையா தொழில் முடங்கும், அவருடைய வேலையை செய்யணும் இல்லைங்களா, கர்மக்காரர்கள் இல்லை. அதனால் கொஞ்சம் இறை வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு என்பது இந்த நேரத்தை உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், எடுத்த வேலையை முடிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை துணிச்சலாகவே செயல்படுவீங்க. தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வேலை பளு கூடுதலாக இருக்கும். வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் அதற்குரிய ஆதாயமும் கிடைக்கும். இது சந்திரனுடைய சஞ்சாரத்தின்படி நடக்கும். சரி, இந்த நேரத்தில் என்ன சாதகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில். எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 9ஆம் இடத்துக்கு சனி வருவார். அதனால தான் சொல்லுவாங்க 30 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்ததும் கிடையாது, 30 வருடம் கெட்டதும் கிடையாதுன்னு. சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகின்ற போது அந்த 2.5 ஆண்டு காலத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சுபிட்சப்படுத்தி விடுவார். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து தான் அது 10ஆம் இடத்துக்கு போவார் சனி. பார்க்கின்ற இடங்களையும் பார்த்தீங்கன்னா 3, 6, 11 தான் பார்ப்பார். இப்போ தைரியத்தோடு செயல்பட்டு எல்லா விதமான சேவிங்ஸும் உருவாக்க முடியும். இடம், வீடு, வாசல், வாகனம் எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கீங்க. புரியுதுங்களா? சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல இயந்திர பலத்தோடு 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, தன குடும்பாதிபதி. அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற போது அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், வழக்குகள் சாதகமாகும், எடுத்த வேலைகள் வெற்றியாகும், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை திடீர் எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், வெளி மாநில முயற்சிகள், வெளி தேச முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு அற்புதமான நிலைகளை, அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலையினை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் 10ஆம் இடத்தில் மிக அற்புதமான ஒரு சஞ்சலம். புதன் 10ஆம் இடத்துல அப்போ புதுசாக சொத்து வாங்க முடியும், ஒரு இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், இல்லையா சில கான்ட்ராக்ட் கிடைக்கும், வியாபாரிகளுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும், பேங்க்கில் கடன் கட்டிருப்பீங்க, கடன் கிடைக்கும். ஒரு அற்புதமான நிலைங்க. புதன் சாதகமாக இருக்கிறார், சனி சாதகமாக இருக்கிறார், சூரியன் சாதகமாக இருக்கிறார். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல சனியோட சேர்ந்துறார். புரியுங்களா? ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் சொல்ல முடியாது. குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும், 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா 4, 6, 8 பார்த்துறார். இப்போ 8ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவால் உங்களை எதுவும் செய்து விட முடியாது. 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வம்பு வழக்குகள் வெற்றியாகும், எதிர்ப்பு, போட்டி, பகை என்பதெல்லாம் இல்லாமல் போகும். 4ஆம் இடம் சுய சந்தோஷம், எல்லாமே சுயம், தாய் வழி உறவுகளின் ஆதரவு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் சாதகமாக இருக்கு. 8ஆம் இடத்து ராகுடைய பலனும் மைனஸ் ஆகுது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் இருந்தாலும் கடகராசினருக்கு 2ஆம் இடத்தில் கேது, குடும்பத்தினரை அனுசரித்து போவது, வார்த்தைகளில் நிதானம் காப்பது என்பது நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்மராசி நண்பர்களே, பொதுவாக காலகட்டங்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரேன் நான். இந்த நேரத்தில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அவர் சஞ்சரிக்கின்ற நிலைக்கேற்ப பலன்கள் எப்படி இருக்கோ, இதே கிரகங்கள் நாளை 10 நாள் கழித்து வேற ஒரு வீட்டுக்கு போகலாம், 1 மாதம் கழித்து வேறு இடம் மாறலாம். புரியுதுங்களா? இப்போ எங்கே சஞ்சரிக்கிறார்கள், எந்த விதமான பலன்களை அவர்கள் வழங்குவார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுபவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அதான் மிக முக்கியம்.
எடுத்த வேலைகள் வெற்றியாகும். எடுத்த வேலைகள் வெற்றியாக வேண்டும் என்றால் குழப்பத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்கீங்களா, போக மனசு சொல்லிடுச்சியா, போய்கிட்டே இருங்க, அங்கே போய் நில்லுங்க. புரியுதுங்களா? அப்படி கிளம்பிட்ட பிறகு போகலாமா போகக்கூடாது, குழப்பம் கூடாது. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் வெற்றி உறுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பழைய கடன்களை அடைக்க முடியும், நிம்மதியான நிலை இருக்கும். வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். தன்னம்பிக்கை கூடுதலாகும், தைரியம் கூடுதலாகும். அப்போது இந்த வாரத்தில் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயங்களை சந்திரன் கொடுக்கல. சந்திரன் உங்களை பாதுகாத்துட்டு இருக்காரு. மற்ற 8 கிரகங்கள் எதிர்மறையில் சஞ்சரித்தாலும் சந்திரன் பாதுகாக்கின்றார் என்ற நிலைக்கு மேலாக குரு பகவான், 5க்கும் 8க்குமான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு அற்புதமான சஞ்சார நிலை இது. குரு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிக யோகமான நிலைங்க. 2 விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அந்த 7ஆம் இடத்து ராகுவிற்கு குருவுடைய பார்வை கிடைக்கும், 9ஆம் பார்வை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். பொதுவாக 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட வேண்டும் என்பது பொதுவான விதி. திருமணம் சில பேருக்கு கூடி வரும், சில பேருக்கு மாங்கல்யம், பெண்களுக்கு மாங்கல்யம் ஏறும். புரியுதுங்களா? இப்படி யோக பலன்களும் இந்த நேரத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் அதற்குரிய வாய்ப்புகளும் உருவாகலாம். சில பேர் திருமணம் கூடி வரும், இல்லை வரன் சரியாக அமையும். சில பேருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் கூட உண்டாகும். அந்த நிலை 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால், புரியுதுங்களா, காதல் வரலாம், திடீர் திருமணம் நடக்கலாம், இது நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய பலன்கள், புத்திரர்களால் சந்தோஷம், குழந்தை பாக்கியம் என்பதும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது 8ஆம் இடத்துல செவ்வாய், சனி. உடல் நலனில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சனி 8ஆம் இடத்துல இருப்பதே சங்கடம், கூட இரத்தக்காரகனான செவ்வாயும் போய் சேர்க்கிறார். அப்போ இந்த வாகனத்தில் போகின்ற போது மிக மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். 2 கிரகங்கள் சேர்கின்ற போது மேஷராசினருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்த, அடுத்து உங்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்குறேன். வாகன பயணத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயந்திர பணியில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக செயல்பட வேண்டும், நேர்மையாக செயல்பட வேண்டும். வியாபாரிகளும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் எல்லாவற்றிலுமே தன்னுடைய நிலையை உணர்ந்து, புரியுங்களா, நியாய நேர்மங்களுக்கு ஏற்ப செயல்படணும். செயல்பட்டால் இந்த பிரச்சனை வராது. சுக்கிரன் 10ஆம் இடத்துல வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு பார்வையை வேறு பக்கம் போக வேண்டாம். புரியுதுங்களா? வீண் செலவுகள் ஏற்படும் சுக்கிரன் நாள். சுக்கிரன்னா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? எங்கேயாவது போய் கொடுத்துட்டு கையில் இருந்தது போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நிற்கக்கூடாது. அது இது வழிகாட்டுதல் மட்டும்தான் ஜாதகம். இப்போ 10ல் சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் பொருள் விஷயத்தில் கொஞ்சம் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. 7ஆம் இடத்து ராகு குரு பார்த்துறாரு. இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. படிப்பினைகளை கற்றுத்தரும்போது கேது தானே. ஒவ்வொரு நபராக பார்த்து 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 இங்கே போய் படிப்பினை, அங்கே ஒரு படிப்பினை, அங்கே ஒரு படிப்பினை, இங்கே ஒரு படிப்பினை, புரியுதுங்களா? எல்லா படிப்பினையும் கற்றுக்கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருப்பதால் கொஞ்சம் நெருக்கடியும் இருக்கும். இருந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு, அவருடைய பார்வைகளும் சாதகமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன். அப்போது வீண் செலவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் தூக்கத்துக்கு கூட நேரம்லாம் போகலாம். படுக்கையில் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற மாட்டேங்குதுங்க. ஒரு குழப்பமாகவே இருக்குதுங்க. இந்த எண்ணம் கூட வரலாம். இல்லை தேவையில்லாமல் செலவு வந்துடுச்சிங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க, இதுவும் வரலாம். இல்லை தேவையில்லாமல் ஒரு அலைச்சல் வரலாம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன். சந்திரன் என்பது உங்களுக்கு லாபாதிபதி. அவர் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் தெளிவடையும் உங்களுக்கு. லாபாதிபதி இல்லைங்களா? பொதுவாக ஜென்ம ராசிக்குள்
சந்திரன் வருகின்ற போது குழப்பம்னு சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் தெளிவடையும். திட்டம் போட்டு சரியாக வேலை செய்வீங்க, எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க. அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மனசில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பணப்புழக்கம் இருக்கும். இவையெல்லாம் இருப்பதற்கு மேலாக இந்த நேரத்தில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன் கன்னிராசிக்காரங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க, இந்த நேரத்தில் துணிச்சலாக இருக்காங்க, ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க பார்த்தீங்கன்னா, ருண ரோக சத்துரு ஜெய ஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அது சனி பகவானுடைய வீடு. ராகுவிற்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறாரோ அந்த வீட்டு ராசிநாதனுடைய காரகத்துவத்தை இவர் எடுத்துக்கொள்வார். அப்போ அவர் ராகு எப்படி பார்க்கணும்னா சனி பகவானாகவே நீங்கள் பார்க்கணும். இந்த நேரத்தில் 6ஆம் இடத்து சனி என்னவெல்லாம் பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை எல்லாம் ராகு கொடுக்க போகிறார். அப்போ என்னங்க கண்டக சனி காலத்தில் இப்படி ஒரு நன்மையான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நன்மையான நிலை உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும், நெருக்கடிகளை உங்களால் சமாளிக்க முடியும். புரியுங்களா? வெற்றி என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாகும். 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலை சீராகும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். ஒரு யோகமான நேரம். புதன் 8ஆம் இடத்துல ராசியாதிபதி. மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது விதி. இப்போ புதனுடைய சஞ்சாரம் மிக அற்புதமாக இருக்குது நேரம் உங்களுக்கு. புரியுதுங்களா? வருமானம் மிக அதிகமாக இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கொஞ்சம் பணம் எங்கே கேட்டிருக்கிறீங்களோ அங்கேருந்து பணம் வரும். எல்லாவற்றிலுமே ஒரு சாதகத்தை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிநாதன் உங்களுக்கு. அதற்கு மேலே சுக்கிரன் 9ஆம் இடத்துல மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய அளவிற்கு. எப்படிங்க? நல்லா அழுத்தி சொல்ல பாருங்க. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு, தானம் செய்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இப்பொழுது இருக்கும். இந்த வாரத்தில் இருக்கும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல ராகு. ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது. புரியுதுங்களா? எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். செவ்வாய் 7ஆம் இடத்துல, சனி 7ஆம் இடத்துல, நட்பு ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நட்புக்குள்ள. அது தனியாக பேசுவோம். ஆனாலும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் எந்த ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். குருவுடைய பார்வையும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கு இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், உங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்கும், தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரங்க. என்ன எப்படி சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வாரம் உண்மையிலேயே அற்புதமான வாரம் உங்களுக்கு. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த வாரம் என்பது துலாம் ராசினருக்கு அற்புதமான வாரம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வாரம் பிறக்குது இல்லைங்களா? அந்த நாளில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ஜீவனாதிபதி சந்திரன், அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பண விவகாரமாகட்டும், சந்தோஷமாகட்டும், குதூகலமாகட்டும், பெரிய மனிதனுடைய தொடர்புகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஞாயிறு திங்கள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஞாயிறும் திங்களும் உங்களுக்கு யோகமான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, கையில் பணப்புழக்கம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், வீண் செலவுகள் ஏற்படலாம், உழைப்பு அதிகரிக்கலாம். வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன் கொஞ்சம் சரியாக திட்டம் போட்டு செயல்பட்டு ஜெயிக்க முடியும். அதற்கு சாதகமாக 4 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் கேது, பண வரவிற்கு குறைவு இருக்காது. பாக்கியஸ்தானத்தில் குரு, அதான் மிக முக்கியமானது. குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம். அந்த பார்வை, குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய யோகம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து வர வேண்டும். குரு பார்வை உங்கள் ராசிக்கு. திருமண வயதினருக்கு திருமணம் முடிய வேண்டும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட வேண்டும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், காதல் வர வேண்டும், இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும், உயர்கல்விக்குரிய வழிகள் பிறக்க வேண்டும். எப்படி பார்த்தா எவ்வளவு பாருங்க, ஒரே கிரகம் 4 இடத்துல பலன்களை கொடுக்குறாங்க. பாக்கியஸ்தானம் பலமாகுது, ஜென்ம ராசி பலமாகுது, 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம் பலமாகுது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாகுது.
ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் ஒரு சொத்து வாங்கிறது, புரியுதுங்களா, ஒரு வீடு கட்டுறது, உயர்கல்வி முயற்சி, திருமணம், குழந்தை பாக்கியம், எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், இந்த 2 கிரகங்கள், சப்தமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு, புரியுங்களா, அவர்கள் 4க்கும் 5 கூறிய சனி பகவான், இந்த இருவரும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மட்டும் இருந்துட்டீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு பதவி உண்டு. இந்த தேர்தலில் நின்றுந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு. அதற்கு மேலே 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 எம்எல்ஏவாயாச்சா அடுத்த இடம், இப்படி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நேரம் மிக சுபிட்சமான துளாராசி, புரியுங்களா. தேர்தலில் நின்றவர்கள் பல பேர் இந்த நேரத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள். கர்ம வினை சாதகமாக இருக்கும் அனைவருமே. இல்லை, குரு பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல செவ்வாய், புரியுதுங்களா, மிக அற்புதமான நேரம், வெற்றி பெறக்கூடிய நேரம். இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி வாக்கி சூடுவீங்க. சுக்கிரனும் 8ஆம் இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க, பாதகம் கிடையாது. 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற ராகுவின் குரு பார்த்துறாரு. கொஞ்சம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களும் இப்பொழுது கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சூரியன் 7ஆம் இடத்துல, புதன் 7ஆம் இடத்துல. பார்த்தீங்கன்னா என்னத்தில் நடக்கும்? இப்போ ஒரு இடமாற்றம், இருக்கின்ற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு இடம் மாறுவது, புரியுங்களா, ஒரு முன்னேற்றம் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். வியாபாரிகளாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஒரு நன்மையான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் எதிர்பார்த்த பணம் வருங்க. எப்படி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஒரு விஐபியோட சப்போர்ட் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விரயஸ்தானத்துக்கு சந்திரன், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படும். தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக கூட இருக்கும். நிம்மதியான தூக்கம் இல்லாமல் கூட போகலாம், புரியுங்களா. அப்போ இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணத்தில் கவனமாக இருக்கணும். எழுதிட்டா போதும். சரி, இந்த நேரத்தில் எந்த கிரகம்தான் சாதகமாக இருக்கு? எந்த கிரகம்தான் சாதகமாக இருக்கு? இல்லை, ஒரு கிரகமாக சாதகமாக தான் போதுமே அப்படின்னு நினைக்கின்ற போது சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகமான நிலைப்பாடு. என்ன காரணம்னா, உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் தான். விருச்சிக ராசினருக்கு ஜீவனாதிபதி சூரியன் தான். அவர் ருணரோக சத்துரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சமாக சஞ்சரிக்கின்ற போது அரசு ரீதியான முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய, சுயமாக செயல்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நேற்று வரை ஒரு பயம் 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 இருந்து பாருங்க, அது பயம் இல்லாமல் போகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். பகை இல்லாமல் போகும். சூரியனுடைய சஞ்சாரம் மிக அற்புதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா புதனுடைய சஞ்சாரம். புதன் யாரு பார்த்தே உங்களுக்கு லாபாதிபதி புதன் தான். 11ஆம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு. அந்த புதன் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பார்த்த பணம் வரும். சில பேருக்கு புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்காகட்டும், வியாபாரிகளுக்காகட்டும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்க, அது சேங்ஷன் ஆகும், புரியுங்களா. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். இதுதான் மிக முக்கியம். இந்த பக்கம் எதிர்ப்புகள் இருக்காது, வழக்குகள் இருக்காது, நோய் நொடி இருக்காது. பதவியில் முன்னேற்றம் கிடைக்கும். சூரியன் கொடுக்கின்ற பலன்கள். இந்த 2 கிரகங்கள் இப்படி இருக்கின்ற போது செவ்வாய் 5ஆம் இடத்துல, சனி 5ஆம் இடத்துல. ஒரு நல்ல தகவல் என்னன்னா, சனியுடைய பார்வையிலிருந்து நீ விலகி இருக்கீங்க. சனி பார்வை விட்டு போனதே பெரிய விஷயம். ஒரு குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. 5ஆம் இடம் ஒரு குழப்பஸ்தானம், புரியுங்களா. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. வேற ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. எதிர்காலத்தை நினைத்து சரியாக திட்டமிட்டு செயல்படுகின்ற போது எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேது 10ஆம் இடத்துல, ஜீவனஸ்தானத்தில். கொஞ்சம் நியாயமாக நீங்கள் செயல்படணும். வெளிநாட்டு முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும், சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு போயிட்டு வர முடியும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் கொடுக்கும்.
ராகு 4ஆம் இடத்துல, அந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. குரு 8ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. இப்போ வீண் செலவுகள் குறையும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். 4ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவை குரு பார்க்குறாரு. இப்போ இவ்வளோ நாளும் உடல்நிலையில் ஏதாயிலும் பாதிப்பு வந்திருக்கும். இப்போ அது சுபிட்சமாகி கொஞ்சம் ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய, சந்தோஷம் காணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு நல்ல நேரத்தில் கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்ப்பாளினரால், ஆண்களாக இருந்தால் பெண்களால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் தொழில் முடங்கலாம், வருமானம் வேற மாதிரி செலவாகலாம், பாக்கெட் மணி கரைய ஆரம்பிக்கலாம். புரியுங்களா? கொஞ்சம் சில பேர் அவமானத்தை சந்திக்க நேரலாம். அதனால் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சரியாக சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். வெளியூர் போவீங்க, ஆலயங்களுக்கு போவீங்க, விஐபிகளை பார்ப்பீங்க, இல்லை பெரியவங்களை பார்ப்பீங்க. புரியுங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்பது உங்களுக்கு ஒரு நிம்மதியான, நன்மையான, மனதிற்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும், வியாபாரம் வெற்றி அடையும். இப்படி சுபிட்சமாக இருக்குது. வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கின்ற நாளாகவே இருக்குது. இந்த வாரத்தின் 7 நாட்களும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சாதகமாக இருக்குது. அப்போது இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரம். ஒரே வாரம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். மற்ற கிரகத்தையும் பார்க்கணும்ல. அப்படி பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார். பொதுவாக குரு பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது அந்த ராசியை சேர்ந்தவர் மிக சுபிட்சமான பலன்களை எட்டுவார், அடைவார். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உருவாகும், பொன் பொருள் சேரும். இப்படி எல்லா விதமான செல்வாக்கும், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைப்பது என்பது குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது. அதுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து பார்க்கிறாரு பாருங்க ஒரு ராசியை. மிக அற்புதமான நேரம். இந்த நேரம் திருமண வயதினருக்கு வரன் கூடி வரும். இன்னொரு சூட்சமத்தையும் சொல்கிறேன். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உருவாகும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அங்கே ராகு சஞ்சாரம் பண்ணுவதே மிகப்பெரிய யோகம். அந்த இடத்தையும் இப்போ குரு பார்க்குறார். அப்போ முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. புது புது முயற்சிகள் வாழ்க்கைக்காக, உங்களுக்காக, உங்களை வெற்றிக்காக. அது எல்லாமே வெற்றியாகும். என்னங்க 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, அந்த நேரத்தில் 10ஆம் பார்வை எங்கள் ராசியை பார்க்குற சனி. இப்போ போய் இப்படிலாம் பண்ண சொல்கிறீங்களே சொல்லுவீங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. சனி பார்த்தா என்ன? உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி குரு பார்த்தாலும், சனி பகவான் பார்க்கும் இடத்தை குரு பார்த்தாலும் சனியினால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். அப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து 10ஆம் உங்கள் ராசியை பார்க்கின்ற சனியினால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. குரு பார்வை கிடைச்சி போச்சு. உங்களுக்கு பெரிய பலமான நிலையில் இருக்கீங்க. குரு 11 பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல யார்? ராகு. இன்னும் கூடுதல் பலம் உங்களுக்கு. அப்போ 4ஆம் இடத்தில் செவ்வாய், சனி. 4ஆம் இடத்துல அதை மட்டும் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கலாம். உழைப்பின் காரணமாக உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம், சோர்வு ஏற்படலாம். புதன் 5ஆம் இடத்துலங்க கொஞ்சம் சில பேருக்கு பேர் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படிங்க? பேர் கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் பார்த்து ஏதாவது ஒரு அவதூறு கிளப்பிடுவாங்க. இந்த ஆள் இப்படியா, இந்த பொம்பளை இப்படியா, இப்படி நடவடிக்கையா, இப்படி பேசுவாங்க.
அது உங்களுக்கு தான் தெரியும் அது உண்மையாக பொய்யான்னு. இது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புரியுதுங்களா? அது சூரியன் 5ஆம் இடத்துல. அப்போது சூரியன் 5ஆம் சந்திரிக்கிற போது கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் சங்கடம் வரும். 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், 4ல் 5ல் சூரியன். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குரு பார்த்தாலும் சரி, குருவினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு குரு கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகமும் பலன்களை கொடுக்குது இல்லைங்களா? அந்த கிரகம் அங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களும் ஏற்படும். இந்த 2-3 வித்த பலன்களில் எந்த பலன்கள் மிக அதிகபட்சமாக யோகமாக இருக்கும் என்று புரிந்து கொண்டு பார்க்கின்ற போது சின்ன சின்ன நலிவுகளாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, நல்ல நேரம் வந்திருக்குங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. சரி, யாரால நல்ல நேரம் வந்திருக்கு அதை பார்க்க தானே போகிறோம். அதற்கு முன்னதாக வார பலன்களை பார்க்கின்ற போது சந்திரனை பார்ப்பது நம்முடைய வழக்கம். அப்படி பார்க்கின்ற போது, ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அவர்களுடைய காரகத்துவத்தை அவர்கள் செய்தே தீருவார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய பலன்களை எதிர்மறையான பலன்களோ நேர்மறையான பலன்களோ அந்த பலன்களை கொடுத்தே தீருவார்கள். உங்களுக்கு சப்தமாதிபதி தான் உங்களுக்கு சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். முடிந்த வரையில் வெளியூர் பயணத்தை தவிர்க்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கணும். முடிந்தவரை அனுசரித்து பண்ண ரொம்ப நல்லது. குடும்பத்தினரை கூட வீட்டில் ஓய்வெடுப்பீங்க இல்லையா, வெளியில் போகாமல் வீட்டினரை கூட அனுசரித்து செல்வது என்பது நன்மை ஏற்பட்டது. சந்திராஷ்டம நாட்களில் வீண் மனக்குழப்பம், பயம் ஏற்படும். இந்த குழப்பம்தான் பழசுக்கும் காரணம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். நல்லபடியாக உங்களால் நடைபோட முடியும். வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் சந்திரன் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். தொழிலை விரிவு செய்ய முடியும். இது ஒரு பக்கம் பார்த்தீங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தைரிய வீரிய பராக்கிரமக்காரகன் செவ்வாய் அந்த வீரிய ஸ்தானத்திலேயே சகாய ஸ்தானத்திலேயே முயற்சி ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். கூட யார் சஞ்சரிக்கிறார்? சனி பகவான். இப்போ 3ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் சஞ்சரிக்கிறார், செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். சனி செவ்வாய் என்பது இணைவு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த 3ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இப்போ தைரியம் கூடுதலாக இப்போ வரும். உங்களுக்கு வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. சகோதர ஸ்தானம் 3ஆம் இடம் தான், புரியுதுங்களா? கொஞ்சம் வேகமாக தைரியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அதற்கேற்ப 4ஆம் இடத்தில் புதன் கொஞ்சம் புத்திசாலித்தனம் என்பது வெளிப்படும். இதை இப்படி செய்யலாம், இதுதான் சரியான வழியாக இருக்கும், இந்த வழியை பின்பற்றலாம், இவரை பார்க்கலாம், இவருக்கு பின்னால் போகலாம், இவர் சொல்வதை கேட்கலாம், இதுக்கு இதுதான் சரியான வழி என்பதெல்லாம் புத்திசாலித்தனம் என்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போது செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அதுவும் சாதகமாக இருக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு. அப்புறம் சாதகமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். சிலருக்கு காதல் கூட வருங்க இந்த நேரத்தில். 5ஆம் இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும். அதே நேரத்தில் இந்த யோக பலன்கள் இருக்குது. ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைகள் இருக்குது. வருமானம் வரக்கூடிய அளவிற்கு வழிகள் இருக்குது. எல்லாமே நல்ல நேரம் தானே அப்படின்னு நீ நினைக்கலாம். எல்லா நேரத்திலும் எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி சஞ்சரிக்காது இல்லையா. ஒரு கிரகம் பார்த்தா 70% யோகம். அடுத்து ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. 6ஆம் இடத்தில் குரு, அவர் எதிர்ப்பினை ஏற்படுத்துவார், உடலில் நோயினை ஏற்படுத்துவார். அவர் பார்வைகள் சாதகமாக இருக்கு. ஏன்னா பார்வை பார்த்தா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் விரித்தமானது. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரையும் குறையும், நிம்மதியாக தூக்கம் வரும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பத்தை சுபிட்சம் இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதற்கும் மேலாக 8ஆம் இடத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ஏதாகிலும் ஒரு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கு. என்னங்க 3க்கு போயிட்டாரு சனி, 3 செவ்வாய் இருக்காரு, 7 சனி காலம் முடிஞ்சு போச்சு. அவர் சனி போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இங்கே 8ல் கேது இருக்காருல்ல, அதை பார்க்கணும்ல. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற காலகட்டம் வரை, நவம்பர் மாதம் வரை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் எல்லாவற்றிலுமே புரியுங்களா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது மறைவு ஸ்தானம். ஒன்று உடல் ரீதியாக பாதிப்பு வரும், இல்லை என்றால் பெயர் கெட்டு போகும். எப்படிங்க பெயர் கெட்டு போகும், அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்காரகம் பொருள்காரகம் என்று சொல்கின்ற போது உயிரிலை மட்டும் கையில் வைக்கிறது இல்லை, கொஞ்சம் அவமானத்தை கூட ஏற்படுத்துவாங்க. அதுவே உயிர் போட சம்பந்தம் தானே. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விதி பார்த்தீங்கன்னா கர்ம வினையை பார்த்தீங்கன்னா உடம்புல அடிபடலாம். சில பேர் அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். எதுவுமே நீங்கள் எதிர்பாராத நடப்பது தான். புரியுங்களா, கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல்நிலையில் கவனமாக இருந்துக்குங்க, ஒழுக்கத்திலும் கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இது உங்களுக்கு நல்ல நேரம் தான். எப்படின்னு இப்போ சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம். சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? உங்களுக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சப்தமஸ்தானத்தை சஞ்சரித்து உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிப்பார். கொஞ்சம் ஒரு குதூகலமாக இருப்பீங்க. நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி, புரியுங்களா, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுதல், கூட்டு தொழிலில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நான் எதுக்காக இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த சந்திராஷ்டம நாட்கள் பாருங்க, அது விரயமான நாட்களாக இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த நாட்களில் மட்டும். அந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற போது பார்த்தீங்கன்னா எந்த எதிர்மறையான பலன்களும் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். அப்போது நாம தான் நேரத்தை தெரிந்து கொண்டு கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். எதிர்மறையான பலன்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கவனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். வியாழக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பாக்கிய சந்திரன், அந்த நெருக்கடி விலகிடும். வியாழக்கிழமை மதியத்திற்கு பிறகு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய சப்தமாதிபதி இருக்கார் பாருங்க சூரியன். அவர் சகாயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த சித்திரை மாதம் என்பது பொதுவாகவே கும்பராசினருக்கு யோகமான மாதமாக இருக்கும். புரிஞ்சுக்கிங்க, வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் சித்திரை மாதம் என்பது கும்பராசினரான உங்களுக்கு மிக யோகமான மாதமாக இருக்கும். 3ஆம் இடம் அது உங்களுக்கு மேஷராசி என்பது. அப்போ தைரியம், வேகம், விவேகம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலையினை சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் குரு இந்த நேரத்தில் உங்களுக்கு. அப்போது குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. புரியுங்களா, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது பெரிய மனிதனுடைய தொடர்பு, ஒரு அரசியல் தொடர்பு என்பது இந்த நேரத்தில் இருக்கும். விஐபியுடைய உறவு என்பது நேரத்தில் இருக்கும். லாபஸ்தானம் 11ஆம் இடம், அதையும் குரு பார்க்குறாரு. லாபம் இருக்கும், வருமானம் இருக்கும். உங்கள் ஜென்ம ராசி குரு பார்க்குறாரு. ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்காரு. இப்போ ராகு எப்படின்னா பலம் இழந்தவராக உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவராக ராகு மாறுவார். ராகு பொதுவாக ஆசைகளை, அபிலாஷைகளை எல்லாவற்றையும் அதிகபட்சமாக கொடுத்துடக்கூடியவர். அளவு கடந்த ஆசைகளை கொடுத்துடக்கூடிய ராகு அவர் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். குருவுடைய பார்வையும் கிடைக்குது. எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். புரியுதுங்களா, ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதே நேரத்தில் புத்திசாலித்தனம் என்பது வேண்டும். எங்கேயாவது போயிட்டு இது நல்ல நேரம் தான் நமக்கு, நம்ம யாரும் என்ன செய்ய முடியும், நமக்கு எல்லா செல்வாக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கேயாவது போய் மாட்டிங்க வச்சுக்கலாம், அந்த நிலை என்பது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடத்துல புதன், சூரியன் இருப்பது மட்டுமல்ல, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இல்லையா, அந்த புத்திசாலித்தனம் என்பது இப்போ இல்லாமல் போயிடும்.
எங்கே போய் வக்கு சிக்கல் நீங்களே மாட்டுவீங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தில் போயிட்டு 2ஆம் இடம் பாருங்கள், அங்கே செவ்வாயும் இருக்கார், சனியும் இருக்கார். பிரச்சனை எங்கே வரும்? குடும்பத்துக்குள்ள தான் வரும். எங்க உங்கள் வார்த்தையால் வரும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். கொஞ்சம் கண்ணு கூட 2ஆம் இடம் தான். இப்போ கண் பார்வையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை முடிந்த வரையில் அனுசரித்து போகணும். வார்த்தைகளில் நிதானம் வேணும். இருந்துட்டால் நீங்கள் தான் ராஜா, முடிஞ்சு போச்சு. பெருசாக பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா குரு பார்வை இருக்குது, சூரியன் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 4ஆம் இடத்துல, உறவினருடைய ஆதரவு இருக்கும், ஒரு பந்தம் இருக்கும். இப்போ புரியுங்களா? எல்லாமே இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நிதானம் வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கிறேன். மீனராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமான மீனம். புரியுங்களா? பொதுவாக விரயஸ்தானம் சொல்லுவோம், மோட்சஸ்தானம் சொல்லுவோம். சரி, இந்த மீனராசிக்குள்ளே பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க என்பது தனி பார்வை. ஆனால் மீனராசிக்கு இந்த வாரம் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அதன் வழியாக எந்த விதமான பலன்களை அந்த கிரகங்கள் அவர்களுக்கு வழங்குவார்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மகிழ்ச்சியான, நிம்மதியான, சந்தோஷமான நாளாக இருக்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், வம்பு வழக்குகள் சாதகமாகும். இந்த ஞாயிறு திங்கள் என்பது உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் நன்மை கூடுதலாகவே இருக்கும். அப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மதியம் எல்லாமே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் எண்ணமெல்லாம் நிறைவேறும். எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகும், சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சே தீருவீங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். இப்போ மிகுந்த கவனமாக, நிதானமாக, அனைத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எப்போ பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. சந்திராஷ்டமம் உங்களுக்கு தெரியும், அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சந்திரனால் நமக்கு உண்டாகின்ற பலன்கள். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ம ராசி இல்லைங்களா? அவன் செவ்வாய் வேகத்தை கொடுக்குறவன், சனி மந்தக்காரகன். ஒருத்தர் ஒரு பக்கம் இழுப்பார் வேகமாக, இன்னொருத்தர் நிதானமாக தான் உங்களை நடைமுறை வைப்பார். இதுக்கும் மாட்டிக்கிட்டு, இங்கேயும் மாட்டிக்கிட்டு, அங்கேயும் மாட்டிக்கிட்டு, எதுக்குமே முடியாமல் அவதிப்படுபவராக நீங்கள் இருப்பீங்க. புரியுதுங்களா? சில பேர் உடல்நிலையில் கூட கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதற்கு மேலே சூரியன் 2ஆம் இடத்துல, குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், புதனும் 2ஆம் இடத்துல. பொதுவாக சூரியன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருப்பு பறக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்காது. இந்த நிலைகள் எல்லாம் இருக்குது இந்த கிரகத்துடைய சஞ்சார நிலையின் காரணமாக. முடிஞ்சு போச்சுங்களா? குரு 4ஆம் இடத்துல ராசியாதிபதி, அவருடைய சஞ்சாரமும் சாதகமாக இல்லை. ஆனால் 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். 8, 10, 12ஆம் இடத்தை. 12 ராகு இருக்கார் விரயஸ்தானத்தில். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதின் காரணமாக விரைய செலவுகள் கட்டுப்பாடு, கொஞ்சம் நிம்மதியாக தூங்க முடியும். தூக்கம் வரும். தூக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு தூக்கம் வரும். தொழிலில் ஒரு கவனம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். மறைந்து கிடந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் குருடைய பார்வையின் காரணமாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கேதுவுடைய சஞ்சாரம், ஞானமோட்சக்காரகன் கேது தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. அந்த கேது சஞ்சாரம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடமான ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். வம்பு வழக்குகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எது வந்தாலும் உங்களை தள்ளியே போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? உடல்நிலை சாதகமாயிடும், சீராயிடும். வம்பு வழக்கு சாதகமாகும், எதிர்ப்புகள் விலகும். அதையெல்லாம் 6ஆம் இடத்து கேது செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்கு இல்லை, உடல் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு வச்சுக்கலேன், நல்லாவே இருப்பாங்க. அந்த நிலைப்பாடு தான் கேது கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஜென்மராசி கூட சனி, செவ்வாய், இந்த ஒரு நிலையும் இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்க. அப்போ குருவுடைய பார்வை சில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. 8ஆம் இடத்தை பார்க்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பார்வை தான். வேலையில் நிம்மதி இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தொழிலில் விருத்தியாகும். இதுவும் இருக்கிறது. இன்னும் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருந்துவிட்டால் இந்த பலன்கள் கூடுதலான யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. இந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் கவனமாக இருங்க.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.